கோவையின் குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர் இருப்பை 50 அடியாக உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். கேரள அரசு 42 அடியிலேயே தண்ணீரை வெளியேற்றி தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு 50 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்க வேண்டும். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அப்போ நாங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்துக்கு அப்போ இதுவரை நீண்ட நாள் திட்டம், இதுக்கு ஒரு குழுவெல்லாம் அமைத்து கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த குழுவெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அப்போ அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எனக்கு எதிர்க்கட்சி எடப்பாடியார் அவர்கள் கேரளா அரசாங்கத்திட்ட முதலமைச்சர் சொன்னார். இப்போ அதே முதலமைச்சர் இருக்காங்க. சிறுவாணி அணை தூர்வார வேண்டும், அதுக்குரிய நிதியை தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடி தலைமை அரசு நாங்கள் ஒதுக்கி தரேன்னு சொல்லி போட்டு அதையும் வலியுறுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக அரசு 3 வருஷம் ஆச்சு. அந்த தூர்வாரி இருந்தாலும் இன்னும் அதிகமாக நீர் சேமிச்சிருக்கலாம். அதையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணல. ஆகவே உடனடியாக எங்களது கோவை மாவட்டத்துக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய இன்றைக்கு சிறுவாணி அணை, சிறுவாணி குடிநீர், நமக்கு சிறுவாணி குடிநீர், அத்திக்குடவான திட்ட பில்லூர் டேமு, அதே போல் ஆலியார், இது 3 தான் நமக்கு சோர்ஸ் கோவை மாவட்டத்துக்கு, கோவை, திருப்பூர் இதுக்கெல்லாம். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுது, சிறுவாணி குடிநீர் பயன்படுது. ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு 50 அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக இந்த அரசாங்கத்தையும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டு